Alhamdulillah Rabbil Alamin, wassalatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa barik wa sallim. Wa qala Allah ta'ala fil Qur'anil Majid wal Qur'anil Hakim. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Kullu nafsin dha'iqatul maut wa innama tuwaffuna ujurakum yawmal qiyamati faman zahziha 'anil nar wa udkhilal jannata faqad faza wa mal hayatud dunya illa mata'ul ghurur. Sadaqallahul aliyyul alim wa sadaqa rasulihil kareem. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனாகிய அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வென்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறிய உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நாம் எல்லாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தினம் நாம் எல்லாம் மீண்டும் அந்த இனமிடமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதற்கு மத்தியில் உள்ள அற்பமான வாழ்க்கையின் நிலைகளை நாம் அறிந்து, குறிப்பாக மரணம் மறுமையின் ஆரம்பமாக இருக்கிறது. எனவே இதை உணர்ந்து இந்த உலக வாழ்க்கையிலே மிகப்பெரிய பகுதியை துன்யாவுக்கென்று கொடுத்து விடாமல் அதிகமான பகுதியை மறுமைக்காக கொடுத்துவிட்டு மறுமையில் சுகமான ஒரு வாழ்வை வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் மரணத்துடைய சிந்தனை அதிகமாக நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மரண சிந்தனை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்று பார்ப்போம். கண்ணியமானவர்களே, இவ்வுலகத்தினுடைய ஆடம்பர ஈர்ப்பு, பொருளாதாரத்தின் மோகம் என மனிதர்களை பல வகையில் ஈர்க்கப்பட்டாலும் நாம் வாழும் இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது இல்லை. அதேபோல் நாம் மறுமைக்காக, மறுமையில் கிடைக்கும் சொர்க்கத்திற்காக இந்த உலகத்தில் வாழும் தருணத்தில் இந்த உலக மோகம் நம்மை ஒன்றும் செய்யாது. மறுமையும் மறுமையுடைய வாழ்க்கைக்காகவும் நாம் இங்கே வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலக மோகங்கள் எப்படி மனிதர்களை ஆட்டி படைக்கிறதோ அந்த சிந்தனை அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், சொர்க்கத்திற்கு என்பதாக நம்முடைய அமல்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த உலக மோகமும் நம்மளை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆனால் மாறாக நாம் ஒவ்வொருவருமே மரணிக்கக்கூடியவர்கள். யாருக்குமே இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. வல்ல அல்லாஹ்வை தவிர மரண சிந்தனை, மறுமை சிந்தனை அவ்வப்போது நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணத்தை பற்றி கூறிய சில செய்திகளை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இங்கு பார்க்கலாம். கணிதர் குறித்தானவர்களே, மறுமையினுடைய முதல் நிலை என்னவென்று சொன்னால் மன்னரை தான். மறுமை வந்துவிடும், அல்லாஹ் இறுதி நாளை ஏற்படுத்தி விடுவான் என்பதாக நாம் நம்முடைய வழக்கில் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த உலக முடிவு நாள் என்பது ஒட்டுமொத்த மனிதர்களையும், அதாவது முதல் சூர் ஊதப்பட்டு அனைவரும் மரணிக்கப்படுகிறோமே, மீண்டும் இரண்டாவது சூர் ஊடப்படுகிறதே, இப்பொழுது ஏற்படுகிற நிலைதான் அந்த மறுமை நிலை. இது எல்லா மனிதர்களுக்கும். ஆனால் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சந்திக்கும் போதே அந்த தனிப்பட்ட அந்த மனிதன் மறுமையை சந்திக்க ஆரம்பித்து விடுகின்றான். மறுமையை சந்திக்க ஆரம்பித்து விடுகிறான். கனிமானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், மன்னரைக்கு அருகில் நின்றால் தாடி நனையும் அளவிற்கு அழுவார்கள். தாடி நனையும் அளவுக்கு அழுவாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், தோழரே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி பேசும்போதோ நரகத்தை பற்றி பேசும்போதோ நீங்கள் இவ்வாறு அழுவது கிடையாது. ஆனால் மன்னரைக்கு வந்துவிட்டால் மட்டும் ஏன் இவ்வாறு நீங்கள் அழுகிறீர்கள் என்பதாக கேட்குறாங்க.
அப்போ உஸ்மான் அலி அல்லா அவர்கள் பதில் சொன்னார்கள், தோழர்களே, மன்னரை தான் மறுமையினுடைய முதல் நிலையாக இருக்கிறது. ஒரு மனிதனின் முதல் நிலை, அந்த முதல் நிலை அந்த மன்னரை அவனுக்கு நலவாக அமைந்து விட்டால் அதற்கு பிறகுள்ள எல்லா அவனுடைய நிலைகளும், அந்த மறுமையாகட்டும், கேள்வி கணக்காகட்டும், சொர்க்கமாகட்டும், அத்தனையும் நலவாக அமைந்துவிடும். ஆனால் மரணித்த உடனே மன்னரையில் அவன் கெட்டதை சந்திப்பான் என்று சொன்னால், அந்த கெட்டது இருக்கிறது அல்லவா, அடுத்தடுத்தபடியாக அது இன்னும் ஆழமாக அவனை தொடர்ந்து செல்லும். அங்கே தெரிந்துவிடும் இவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதாக உஸ்மான் அலி அல்லா அவர்கள், எனவேதான் நான் மன்னரைக்கு அருகில் சென்றால் இது மனிதனுடைய மறுமையின் முதல் நிலையாக இருக்கிறது, எனவே இது நல்லதாக அமைய வேண்டும் என்பதாக என்னால் அழுகையை அடக்க முடியவில்லை என்பதாக உஸ்மான் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் கூறினார். அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட மன்னரையை நாம் ஜியாரத் செய்கிறோமா? இந்த மன்னரைக்கு நாம் எத்தனை முறை நாம் சென்று நாம் இந்த சிந்தனையோடு அந்த இடத்தை அணுகியிருக்கிறோம்? அல்லது இப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் ஒரு கபூர் ஜியாரத்தை நாம் அணுகுவோம் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய மோகம் எப்படி எங்களை ஆட்கொள்ளும்? எனவே அருமையானவர்களே, இதே மட்டுமில்லை, இன்னும் மேலும் உஸ்மான் அலி அவர்கள் கூறுகிறார்கள், நான் கண்ட காட்சிகளிலே மன்னரை தான் மிக கோரமாக இருக்கிறது. யாரு? பெருமான சலாசம் அவங்க சொல்றாங்க, நான் கண்ட காட்சிகளிலே மறுமை தான் மிக கோரமாக உள்ளது, எனவேதான் மன்னரையை பார்த்தால் அழுகிறேன் என்பதாக பெருமான சலாசம் அவங்க கூறியதாக உஸ்மான் அல்லா சொல்லி அழுகுறாங்க. அதாவது பெருமான சலாசம் சொன்ன அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. பெருமான சலாசம் அவங்களுக்கு மறைவான பல விஷயங்கள் அல்லாஹ் காமிச்சான். அல்லாஹ் எதை நாடினாலும் அதை காமித்தான். அனைத்தும் பெருமான சலாசம் தெரிந்ததல்ல, அல்லாஹ் நாடியதை காமித்தான். அப்போ சொல்றாங்க, அந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க, மன்னருடைய கோர காட்சிகளை பெருமானா சலாசம் அவர்களே பார்த்து பயந்திருக்காங்க என்று சொன்னால், எனவே நான் மன்னரை நினைத்து அழுவதில் என்ன தவறு என்பதாக கேட்கிறாங்க. கண்ணியமானவர்களே, எனவே உடம்பில் உயிர் இருக்கும் போதே நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நன்மைகளை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். இறந்த பிறகு நமக்காக யார் அழுதாலும் கவலைப்பட்டாலும் அது என்ன செய்யாது, நமக்கு எந்தவித பிரயோஜனத்தையும் தராது. வாழும் காலத்திலே நாம் நமக்கு என்ன சேகரித்து வைத்துக் கொள்கிறோம் அருமைக்காக, அதுதான் பலன் தருமே தவிர, நாம் இறந்த பிறகு நம் பிள்ளைகள் அழுவதனாலும் நம்முடைய குடும்பங்கள் அழுவதனாலும் ஒரு பிரயோஜனம் நமக்கு கிடையாது. எனவே கண்ணியமானவர்கள் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத பெண் ஒருத்தி அழுது கொண்டிருந்தாங்க. யாரு? அவங்களுடைய குடும்பத்தில் இறந்த ஒரு நபருக்காக அவ்வளோ அழுகிறாங்க. என் வீட்டில் எப்படி ஒருத்தவங்க இறந்துட்டாங்களே என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை கடந்து செல்லும் போது தன் தோழரிடத்தில் கூறினாங்க, தோழர்களை தெரிந்து கொள்ளுங்கள், இவங்க இங்கே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த பெண்ணினுடைய மன்னரை நான் பார்க்கிறேன், அங்கே அவள் அதாவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாள். யாருக்காக இவர்கள் அழுகின்றார்களோ இதைவிட கடுமையாக அங்கே அவள் அதாவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அதாவு செய்யப்படுவதை கூட அறியாமல் நீங்க என்ன செய்யறாங்க, அழுதுகிட்டு இருக்காங்க என்பதாக கூறுகிறார்கள். அருமையானவர்களே, மன்னரை என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தாலே நம்முடைய உலகத்துடைய எல்லா ஆசாபாசங்களும் குறைந்துவிடும். கண்ணியமானவர்களே, எனவே மன்னரை நாம் அதிகம் நிறைவு கூற வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தை நீங்க என்ன செய்யுங்க, ஒரு வழிபோக்கனை போல வாழ்ந்துருங்க என்பதாக கூறினாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிபோக்கனை போல வாழுங்க. எப்படி பாருங்க, மிக தெளிவாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் கைகளை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் நீ ஒரு பயணியை போன்று வாழ். என் கை என்ன? பெருமான சலாசம் நம்மள்கிட்ட இல்லை. பெருமான கை என்னது? இன்னைக்கு நம்மள்கிட்ட விட்டுட்டு போன குர்ஆனும் ஹதீஸும் தான். அப்போ இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த உலகத்துக்கு ஒரு பயணியாக வந்த பயணியை போன்ற பெருமான சலாசமுடைய கையை பிடித்து கொண்டு வாழ வேண்டும். அல்லது வழிபோக்கலனை போல் வாழ், மன்னரைக்கு சென்று விட்டவர்களில் ஒருவனாக உன்னை நீ கருதிக்கொள் என்பதாக கூறினாங்க. ஆனால் எத்தனை கடுமையான விஷயம் தெரியுமா சகோதரர்? பெருமான சலாசம் எப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை இந்த உம்மத்திற்கு விட்டு சென்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஹதீஸை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் யாராவது சஹாபால்கிட்ட தான் கூறியிருப்பாங்க. அந்த சஹாபி அந்த ஹதீஸை பதிவு செஞ்சு இன்னைக்கு புத்தக வழியாக நமக்கு வந்துருக்கு. அப்போ கூறுறாங்க ஒரு நபர்கிட்ட, என்ன எப்படி கூறுறாங்க பாருங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, மரணித்த நபர்களில் ஒருவராக உங்களை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்களேன், ஒரு ஜமாத்து நடக்குது, ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா போய் தாட்டு பூத்துன்னு சில பேர் கத்துவாங்க. என்னன்னே தெரியாது, சும்மா கத்துவார், நானும் சந்தா கொடுக்குறேங்க, எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் அந்த மனிதனிடத்திலே, பொதுவான மனிதனிடத்திலே இந்த சிந்தனை இருக்கும் என்று சொன்னால்,
நான் மரணித்தலில் ஒருவன் என்பதாக நினைத்துக்கொண்டு நான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழிபோக்கன், இந்த உலகத்தில் ஒரு நிழல்ல தரக்கூடிய மரத்தில் நடக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த உலகத்தை நான் பார்க்க வந்திருக்கேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பது தான் என்னுடைய முக்கிய நோக்கம் என்பதாக, அல்லாஹ்வை சந்திப்பது தான் என்னுடைய முக்கிய நோக்கம் என்பதாக ஒருவன் வாழ்வான் என்று சொன்னார். அந்த நபரால் ஃபித்னா வருவான். இது யாரையோ சொல்ற நினைக்க வேணாம், நான் எனக்கு சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கேன், நான் பெரிய ஆளு, நான் இது அது, என்னையே நீங்கள் மதிக்காமல் எப்படிங்க இதெல்லாம் நடத்தலாம், எல்லாத்தையும் நிறுத்துங்க. பெருமானார் நீ மரணித்த நபரில் ஒருவராக சிந்தித்துக்கொள், நீ பயணியாய் போன்றது உலகத்தில் வாழ். அருமையானவர்களே, இப்படியாக சிந்தனை, நம்முடைய சிந்தனை மாற்றப்பட்டு விட்டால் நம்மின் மூலியமாக நலவு மட்டுமே பிறக்கும். என்ன செய்யாது? ஷர்ரு பரவே பராது, தீங்கு பரவே பராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் அதாவது செய்யக்கூடிய காட்சிகளை அல்லாஹ் என்ன செய்கிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றான். குர்ஆனிலும் வருகிறது, அவர்கள் அதாவது செய்யப்படுகிறார் என்ற விஷயத்தையும். அருமையானவர்களே, அப்படியாக மறுமையின் சிந்தனை, அந்த மன்னரின் சிந்தனை மிகவும் நமக்கு அவசியம். பாருங்க, மன்னரைக்காக நாம் என்ன செய்யும் கேட்டால் பிரார்த்தனை செய்யும். நம்மளுடைய வாழ்க்கையில் பிரார்த்தனை செஞ்சுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க 2 யூத பெண்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு இவங்க போய் அமர்றாங்க. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கை என்பது மறுமைக்கு பிறகுதான் அதாப் என்பது கிடையாது. அவன் மரணித்த உடனே மன்னரில் வைக்கப்பட்டவுடனே அவனை அதாபு ஆரம்பித்து விடுகிறது. அவனுடைய செயல் தீயதாக இருந்தால் அங்கே அவனுக்கு ஆரம்பித்து விடுகிறது என்பதாக அந்த பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சபையில் உட்கார ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கேட்டுட்டு, இல்லை அப்படி கிடையாது என்பதாக இவங்க மறுத்து பேசுகிறாங்க. இருந்தாலும் அந்த யூத 2 பெண்களும் ஒத்துக்கொள்ளலை. உடனே அந்த சபையிலேருந்து எந்திரிச்சு வந்துடுறாங்க. வந்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் வந்து சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த 2 யூத பெண்கள் மறுமையில் தான் அதாபு கிடையாது, நரகத்துக்கு முன்பாகவே மன்னரிலும் அதாபு செய்யப்படுகிற விஷயத்தை பற்றி பேசுகிறார்களே, இது உண்மையா என்று கேட்குறாங்க. சொன்னாங்க, ஆம் ஆயிஷா, என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னரிலே ஒரு மனிதனை அதாபு செய்ய ஆரம்பித்து விடுகின்றான், இது உண்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒவ்வொரு தொழுகையிலும் என்ன செய்கிறேன்? அந்த மன்னரையின் அதாபை விட்டு பாதுகாவல் நான் அல்லாஹ்விடத்தில் தேடிக்கொண்டிருக்கேன் என்பதாக கூறினார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மன்னரையின் அதாவை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் என்று சொன்னால் நம்மை போன்றவர்கள் எல்லாம் எப்படி அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன்னரையை, அதாவது அந்த மறுமை நினைவூட்டும் அந்த மன்னரைக்கு என்ன செய்யுங்க? அதிகமாக நீங்கள் ஜியாரத் பண்ணுங்க என்பதாக கூறினாங்க. பாருங்க, கபூர் ஜியாரத். இந்த கபூர் ஜியாரத் என்ன செய்யும்? உங்களுக்கு முன்பாக ஒரு மனிதர் நல்லா வாழ்ந்திருப்பார், செல்வ செழிப்போட ஊரில் வாழ்ந்திருப்பார், எல்லா பேரும் புகழும் நல்ல மனிதராக வாழ்ந்திருப்பார். ஆனால் அவருடைய மரணம் அவருடைய கபூருக்கு போய் நின்று சற்று சிந்தித்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய நிலையும் இவ்வளவு தானே, ஏன் இவ்வளோ நம்ம அந்த உலகத்தில் கஷ்டப்படணும் என்பதாக நம்முடைய சிந்தனைகளே, அந்த மௌனமே அந்த இடத்துல நமக்கு நிறைய பதில்களை நம்ம இடத்துல பேசும், நிறைய கேள்விகளையும் கேட்கும், பதில்களையும் பேசும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது கபூர் ஜியாரத், நீங்கள் என்ன செய்யுங்க? ஜியாரத் செய்யுங்கள் என்பதாக கூறினாங்க. ஆனால் இன்று என்ன செய்ய சோதரே, கபூர் வணக்கமாக சில நபர்கள் மாற்றுகிறார்கள். அது தவறு. அது ஒரு காஃபிர்களுக்கு என்ன இல்லை, அவர்கள் எப்படி ஒரு தெய்வத்தை பார்ப்பார்களோ அதுபோன்று இந்த இறை ஞானிகளை, இறை நேசர்களை சற்று உயர்வாக பார்த்து சொல்றாங்களவா, முஹைதீன் ஆண்டகை, அதுவே தவறான வார்த்தை. எதை ஆண்டார்கள்? அல்லாஹ் மட்டும்தான் ஆண்டவன். என்ன செய்யல? அப்ப கபூர் ஜியாரத் செய்யணும். ஆனா இந்த மாதிரி பெரிய பெரிய இறைநேசருடைய அந்த மசார்களுக்கு சென்று சற்று நேரம் அமைதியாக அமர்ந்து நாங்கள் உட்கார்ந்துட்டு வர்றது என்னது? நமக்கு மிகப்பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தும். என்ன பலனை ஏற்படுத்தும்? அவர்கள் செய்த இந்த உம்மத்திற்கான தியாகங்கள் நமக்கு நினைவு வரும். இது போன்று இவ்வளோ பெரிய மகானாக வாழ்ந்தாலும் அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? அவர்களை உலகத்திலிருந்து பிரித்து விட்டான். நம்மை போன்ற சாதாரண நபர்கள் என்ன என்ற சிந்தனை நமக்கு வரும். என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்க என்ன செய்யுங்க? மறுமை வாழ்வை உங்களுக்கு அதிகமாக நினைவூட்டக்கூடிய கபூர்களை நீங்கள் அதிகம் ஜியாரத்தை செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்னும் மன்னரை நிலைமை பற்றியும் மறுமை நிலைமை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன்னரை வாழ்க்கை நல்லதாக அமைந்துவிட்டால் மறுமை வாழ்க்கை நல்லதாக அமைந்துவிடும். மன்னரை வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு சீர்கட்டு விட்டால் அவனுடைய மறுமை வாழ்க்கையும் சீர்கட்டு விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உயிர்களை கைப்பற்றும் வானவர்கள் வரக்கூடிய தருணம் எப்படி இருக்கும் தெரியுமா? உயிர்களை கைப்பற்றக்கூடிய வானர் வரக்கூடிய தருணம் எப்படி இருக்கும்? உங்களுக்கென நிர்ணயிக்கப்பட்ட மரணத்திற்குரிய வானவர்கள் உங்களை கைப்பற்றுவார். பின்னர் உங்கள் இறைவனிடம் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள்.
என்பதை அல்லாஹ் குர்ஆன் சூரா ஃபஜ்ர் அல்லாஹ் பேசுகிறான். அந்த வானவர் வரக்கூடிய நேரம் சகோதரர்களே, ஹதீஸில் பெருமானா ஸல்லல்லாஹு அவங்க விளக்குறாங்க, நல்லடியாராக இருந்தால் 70,000 வானவர்கள் அப்படியே ரூஹ அப்படியே அதிலிருந்து உடல்ல இருந்து எடுத்தவட்டு அதில் ஒரு சிரமம் இருக்கும். அந்த ரூஹுக்கே ஒரு சிரமம் இருக்கும். அப்படியே புண்ணா இருக்கிறோம் சொல்றோம்ல, உடம்பெல்லாம் புண்ணா இருக்குதுங்க வலி, அந்த மாதிரியான ஒரு வலிகள் அந்த ரூஹின் மீது இருக்கு. ஆனால் அந்த வலியை கூட அது உணரக்கூடாது என்பதாக அந்த ரூஹை அந்த வானவர்கள் மிக உயர்ந்த ஒரு பட்டாடை அதில் மீது அந்த ரூஹை வச்சு என்ன செய்வாங்கன்னா, அந்த 70,000 வானவர்கள் அங்கிருந்து வரும்போதே பூச்செண்டோடு வருவாங்களாம். பூச்செடியோட எப்படி நம்ம வாழ்த்து சொல்றதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு எடுத்துட்டு போறோம் அல்லவா, பெரிய பெரிய பூச்செடி இதெல்லாம் எடுத்துட்டு போய் வாழ்த்து சொல்லி பெரிய பெரிய அரசியல்வாதிகளை அழைப்பாங்க. அதுபோல அதை விட மிக உயர்வான அந்த பூச்செடிகளோடு அந்த மனம் கமல அந்த சபை அப்படியே வருமா, வானவர்களுடைய ஒரு சபை. 70,000 மாணவர்கள் வந்து அவர்களை வாழ்த்து சொல்லி என்ன செய்வார்கள், அந்த மிக உயர்ந்த அந்த கம்பளி அந்த ஆடையின் மீது பட்ட ஆடையின் மீது அந்த ரூகை வைத்து வானத்திற்கு எடுத்து செல்வார்கள். முதல் வானம் வரைக்கும் செல்லப்படும். முதல் வானம், இரண்டாவது வானம் என்பதாக 7 வானங்கள். அல்லாஹ் அந்த ரூஹை அல்லாஹ் புரிந்து கொள்வான். மீண்டும் என்ன செய்வான், அல்லாஹ் இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் அடியாரை மீண்டும் என்ன செய்யுங்க, அவருடைய மன்னரையில் வைங்க என்பதாக கூறப்பட்டவுடன் மீண்டும் கொண்டு வந்து அவருடைய மன்னரில் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்திடுவான். இதே தீய நபராக இருந்தால் அந்த நபர் அவருடைய ரூஹை கைப்பற்றும் தருணத்திலே ஆரம்பித்துவிடும். அந்த அதாப் என்பது மன்னரை வரைக்கும் செல்லாது. தீய நபராக இருந்தால் மன்னரை வரை செல்லாது. அந்த ரூபமே அவர்கள் வரக்கூடிய காட்சியே ஒரு கோரமான ஒரு உருவத்தில் வருவார்கள். நெருப்பு ஜுவாலையுடன் கூடிய மூச்சு காற்றை விடக்கூடிய ஒரு விலங்கை போன்று காட்சியளித்தால் அந்த மனிதரின் நிலை எப்படி இருக்கும்? அவரே சக்கராத்தில் கிடப்பாரு, ஆனா அவருக்கே ஒரு காட்சி, கொடூரமான காட்சி காட்டப்படுது என்று சொன்னால் அந்த காட்சியை என்ன செய்யுங்க, அவருடைய ரூஹ இருக்கிற மிச்சம் மீது இழுத்துக்கிட்டு இருக்கிற சரட் வெளியெழுத்துரும். சொன்னார்கள், தீயவர்களுக்கு இப்படிதான் கொடுக்கப்படும், தீயவர்களுக்கு இப்படிதான் அதாபு கொடுக்கப்படும் சொன்னாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ரூஹ் அப்படி எப்படி கைப்பற்றப்படும், ஒரு முள்ளின் மீது நினைத்த ஒரு கம்பளையை போட்டு இழுத்தோம் என்று சொன்னால் எப்படி பிச்சு பிச்சு வருமோ அதுபோன்று அப்படி ரூஹ் மிக கடினப்பட்டு வரும். அதுவே மிகப்பெரிய ஒரு அதாப். அங்கே அப்படியே மேலே எடுத்துட்டு போறப்ப அல்லாஹ் சொல்லுவான், யார் இது? முதல் வானத்தில் உள்ள எல்லா வானவர்களுமே சொல்லுவாங்களா, என்ன இப்படி ஒரு நாற்றம் அடிக்கிறது? ஏன்னா இவர் பாவத்திலே மூழ்கிய ஒரு அடியார், பாவ மன்னிப்புக்கு என்ற ஒரு நேரத்தை ஒதுக்காத அடியார், அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி சிந்திக்காத அடியார். வானவர்கள் எல்லாம் திட்டுவார்கள், யார் இது, இவ்வளோ ஒரு கெட்ட நாத்தம் அடிக்கிறது என்பதாக. அந்த அடியாரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், அருள் கூர்ந்து பார்க்க மாட்டான். அந்த அடியாரை அல்லாஹ் வானவர்கள் அங்கு தூக்கி போட சொல்லிடுவானா. அங்கிருந்து வானவர்கள் அந்த அடியாரை தூக்கி போட்டுருவாங்க. அங்கிருந்து அந்த இடத்துல அப்படியே உழுவார், வந்து என்ன செய்வார், பூமிக்கு வந்து சேருவார். அருமையானவர்களே, இப்படியாக நல்லோர்கள் தீயோர் நிலை என்பது நம்முடைய அந்த மரண சக்கராத்திலிருந்தே ஆரம்பித்து விடுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய மன்னரே நிலை எதுவோ அது மறுமை ஏற்படும் வரை அது அப்படியே தொடரும். நலவாக இருந்தால் நலவு, தீயதாக இருந்தால் தீயது. மறுமை அல்லாஹ் ஏற்படுத்தும் பொழுது மீண்டும் அங்கிருந்து வெளிப்படுவார். இங்கு என்னவோ அல்லாஹ் கிட்ட அவங்க அதுக்கான பதில் சொல்லியாகணும். எதற்காக அல்லாஹ் தண்டித்தானோ அந்த தண்டனைக்கான பதிலை அங்கேயும் கூறியாகணும். அங்கேயும் அவர்கள் அதில் தப்பிக்கலையா, அடுத்தபடியாக அவர் நரகம்தான். அருமையானவர்களே, இந்த மரணத்தை பற்றி நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக நம்மளுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்று கபூர் ஜியாரத் செய்ய வேண்டும். பாருங்க, இப்போ நம்ம இங்கே சுத்தம் பண்ணி மிக அழகான ஒரு ஏற்பாடு நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நிர்வாகத்துடைய ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு. ஏன் அவங்களுக்கு வெளிரங்கமாக நம்ம பார்க்குறப்பனாச்சும் ஓரளவுக்கு நல்லா இருக்கட்டும் அந்த இடம் என்பதாக தான் நாம் அதை தான் ஆசைப்பட்டோம். ஒவ்வொரு ஊரில் உள்ள வாலிப பிள்ளைகள் அந்த ஒரு செடியை பிடிங்க போது போடும் நன்மை கிடைக்குது. என்ன குறைந்து விட போகிறார்கள்? ஒவ்வொரு செடியை பிடுங்கும் போது நன்மை, பணிவு வரும், மன்னரின் சிந்தனை வரும். இந்த உம்மத்திற்கென்று நானும் ஒரு சேவகன் தான் என்பதை சிந்தனை உள்ளத்தில் ஒன்றும். ஆனால் அதற்கான அமைப்பு எல்லா ஊர்லையும் இருக்கு, எல்லாருமே செய்கிறாங்க. அருமையானவர்களே, இங்கும் அது போன்ற ஒரு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒற்றுமையும் சேவை மனப்பான்மையும் வர வேண்டும். பெரியவங்க அதுக்காக துவா செய்யுங்க. பாருங்க, அழகான ஒரு ஏற்பாடு. ஏன் வெளிரங்கமாக நம்ம பார்க்கறதுக்கு அழகா இருக்கு நம்ம ஆசைப்படுறோம், ஆனால் ஒவ்வொரு மனிதனாகிய நாம் நம்முடைய நிலையை சரி பண்ணாதானே நம்மிடம் சரியாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கபருடைய அந்த மன்னரை என்பது ஒரு மனிதனுடைய ஒன்றும் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையா இருக்கும் அல்லது நரகத்துடைய படுகொலியா இருக்கும் என்பதாக கூறுறாங்க. நரகத்துடைய படுகொலியாக இருக்கும் என்பதாக கூறுறாங்க.
அருமையானவர்களே, இது மட்டுமல்ல, இந்த ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவர் பாருங்க தொலை போயிருக்க மாட்டார். இது வரைக்கும் பள்ளியாசல் பக்கமே ஜும்மா கூட வராத நபராக கூட இருப்பார். ஆனால் அவரை தூக்கி கொண்டு என்ன செய்யப்படும்? தொழுகைக்கா பள்ளிக்கு எடுத்து கொண்டு செல்லப்படும். அவர் குளிப்பாரோ, இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் அவருடைய சுத்தத்து நிலை என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் குளிப்பாட்டப்படுவார், அவர் ஒழு செய்யப்படுவார். அதனால தான் எல்லா பள்ளியும் எழுதி போட்டுருப்பாங்க, என்ன செய்யணும், நீங்கள் உங்களுக்கு தொழுகை நடத்துவதற்கு முன்பாக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக. எனவே அறிவானவர்கள், இதை நாம் அதிகமாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிய இந்த ஹதீஸ் நம்மளை ஆச்சரியப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி செய்யுங்க, ஒரு பயணியை போல வாழுங்க. உங்களை நீங்கள் மரணித்த நபர்களில் ஒருவராக கருதி கொள்ளுங்கள். இந்த படிக்கும்போது எனக்கே அப்படியே அழுகே வந்துடுச்சு. அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்? அங்குதான் நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய நான் என்ற பெருமை எல்லாமே அங்கே தான் அழியுது. எல்லாமே அங்கே தான் அழியுது. இன்னைக்கு இந்த சமூகத்தில் அதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கான காரணமாக இருக்கு. நானுங்க என் கூட்டம் நான் சொன்னால் கேட்பாங்கல்லங்க, நான் தனியாக போய்க்கிறேன், உங்களோட சேர்ந்துலாம் வேலை செய்ய முடியாதுங்க, ஏங்க அப்படிங்க. நடக்குதா இல்லையா? இந்த சமூகம் எவ்வளோ பெரிய சமூகம் சகோதரர்களே. அந்த பெருமை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த வார்த்தை ஒவ்வொரு தலைவர் என்று கூறக்கூடிய மனதிலையும் தினமும் 10 முறை காதில் ஓதணும். இன்னைக்கு இதை என்ன செய்து கொள்ளுங்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களை மரணித்த நபரில் ஒருவராக கல்வி கொள்ளுங்கள். சேர முடியல, என்ன சரி இயக்கங்கள்லாம் சேர்க்க முடியல, அந்த தலைவருடைய காதுகளில் மெசேஜ் அனுப்புங்க, ஹதீஸ் எடுத்த மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க. அருமையானவர்களே, இந்த வார்த்தைக்கு பிறகு பெரிய விஷயம் இருக்கு. நம்முடைய மறுமை நிலை சரியாகும். குறிப்பாக பாருங்க, அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு நாம் என்ன செய்யணும்? முன் வரணும். ஜனாசாவை குளிப்பாட்ட தானாக முன் வரணும். அங்கே ஒரு அஜர்த்து மோதினர் இருப்பாங்க, அதில் முறை தெரிந்து செயல்படுவாங்க. சும்மா சைடில் சும்மா தண்ணி மட்டும்னாச்சும் எடுத்து கொடுக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தில் கலந்துக்கணும். ஏன் கலந்து கொள்ள வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகிறாரோ அல்லது அதை குளிப்பாட்டுவதிலே பங்கு பெற்றுக் கொள்கிறாரோ அவருடைய எல்லா பாவங்களும் எல்லாம் மன்னிக்கின்றான். என்ன சகோதரர்களே, எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கின்றான். மன்னிப்பது மட்டுமல்ல, அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகிறார். இந்த ஹதீஸ் வேறொரு இடத்துல வருது. எங்க வருது? யார் ஹஜ்ஜு செய்கிறாரோ, யார் உம்ரா செய்கிறாரோ அவர் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு, அதுவும் கபூலியத்தான ஹஜ்ஜு. கபூல் இல்லட்டினாலும் அதுவும் அங்கே விஷயம் கிடையாது. ஊர் மெச்சுவதற்காக சென்றவர், ஊருக்கே சாப்பாடு போட்டு அது ஒரு பெரிய ஹாஜின்னு சொல்வதற்காக சென்றவர்கள் மக்கள்கிட்ட ஹாஜியே இருக்கலாம், அல்லாஹ் கிட்ட ஹாஜி ஆக முடியாது. கபூலியத் இருந்தால் பாவம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த குழந்தையை போன்று ஆகுவார். அருமையானவர்களே, அவ்வளோ பெரிய நம்ம தூரம் செல்வதற்கு முன்பாக அருகிலே கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை, மிக அருகிலே கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை. எனவே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஒரு மௌத்து நமக்கு நம்ம ஊரில் ஒரு நிகழுதா, அந்த இடத்துல வீட்டில் நமக்கு எவ்வளோ நம்மளால் பங்காற்ற முடியுமோ டக்குன்னு போய் நின்று வேலை செய்யணும். நம்முடைய சிரமங்களை டக்குன்னு குறைக்கணும். குறிப்பாக பாருங்கள், மௌத்து வீட்டுக்கு போயிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு நம்மளால உட்காந்துருப்பாங்க சில பேர். அந்த சிரமத்தை கொடுக்கவே கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தங்களுடைய தோழரில் ஒருத்தவங்க ஷஹீதாகி சில சஹாபாக்கள் மூத்தாயிருவாங்க ஒரு போர்க்காலத்தில். அந்த வீட்டில் எல்லாம் ரொம்ப துக்கத்தோடு அமர்ந்திருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த மௌத்து வீட்டுக்காரங்களுக்கு நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுங்க. என்ன செய்யுங்க? நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுங்க, அவங்கள்ட்ட எந்த வேலையும் வாங்காதீங்க என்பதாக கூறுறாங்க. அப்போ ஒரு மௌத்து வீட்டுக்கு போகிறோம், மத்தியான சாப்பாடு என்னங்க செய்றீங்கன்னு அவங்கள போட்டு கேட்டுருக்கூடாது. எத்தனை பேருங்க இன்றைக்கி என்னங்க ஒரு 30 பேர் 40 பேர் வந்திருப்பாங்களா, 100 பேர் வந்திருப்பாங்களா, ஆளு காசை போட்டு கடையில் இருந்து பார்சல் வீட்டில் இருந்து கொடுத்துரும். இதெல்லாம் மூத்து வீட்டில் அருமையானவர்களை வெளியென்று செல்லக்கூடியவர்கள் நாம் பேண வேண்டிய பேணிக்கைகள். அவங்களோட வீட்டில் பெரும் சிரமத்தை குறைக்கணும். இது முக்கியமான விஷயம். பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் மீது உள்ள 5 கடமை இருக்கு. 5 கடமை என்ன? உங்களுக்கு சலாம் கூறப்பட்டால் கண்டிப்பாக என்ன செய்யுங்க? அவருக்கு பதில் கூறுங்க. அதே மாதிரி ஒரு ஆள் நோயாளியாக ஒரு நபர் ஒரு முஸ்லீம் இருப்பார் என்று சொன்னால் அவர்களை கண்டு வீட்டுக்கு போய் என்ன செய்யுங்க? நலம் விசாரித்து 2 ஆறுதலான வார்த்தை கூறுங்க. அதே போல் ஒரு ஊரில் ஜனாசா விழுந்துருச்சா, ஜனாசா ஏற்பட்டிருக்கா, அந்த ஜனாசாவில் உங்களுடைய சகோதரனுடைய ஜனாசனை செய்து கொள்ளுங்கள், நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி யாரோ உங்கள்கிட்ட வந்து வாங்க விருந்துக்கு என்று அழைப்பு கொடுத்தால் உடனே செய்யுங்க. அவர் ரொம்ப சாதாரணமான ஒரு குடிசை விட்டு அப்பெல்லாம் பார்க்க வேணாம், விருந்துக்குன்னு அழைச்சிட்டா அவங்களுடைய வருமானம் ஹலால் என்று உங்களுக்கு தெரிந்தால் என்ன செஞ்சிருங்க? அந்த விருந்துக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்பதாக கூறினாங்க. மேலும் உங்களுடைய சகோதரி யாராவது தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிற
முஸ்லீம் சகோதரின் மீது உள்ள 5 கடமைகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. அருமையானவர்களே, அப்போ ஒரு ஜனாசா நடக்குது, ஒரு வீட்டில் ஒரு மரணம் நிகழுதுன்னு சொன்னால் அந்த துக்கத்தில் பங்கு கொள்ளணும். முக்கியமாக அந்த குளிப்பாட்டும் விஷயத்தில், அங்கே உள்ள உணவுடைய விஷயத்தில், அடுத்து பாருங்கள் இந்த கபூரை ஏற்பாடு செய்கிற விஷயத்தில் என்னென்னலாம் மேற்கொண்டு வேறு, ஏன்னா அவங்களுக்கு புரியாது, அந்த துக்கத்திலே இருப்பாங்க. அங்கே சொல்லணும் அங்கே சொல்லணும், அதுலேயே பாதி பேத்துக்கு சொல்லாமல் கூட சில பேத்துக்கு சில நபரை விட்டுருவாங்க. எனவே சகோதரர்களே, அந்த வீடுகளுக்கு செல்லும் பொழுது இத்தனை விஷயங்கள் நாமளும் என்ன செய்யணும், அந்த கவனத்தில் எடுத்துக்கொண்டு குறிப்பாக அந்த உணவு விஷயத்தில் லேசாக்கலாம். மற்றது தானே நடக்கும், அந்த ஊர் ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் பார்த்துக்கோன்னு வச்சுங்களேன். அந்த உணவோட விஷயத்தில் இங்கிருந்து போகிறவங்க எதனா என்ன செய்யணும், அந்த சிரமத்தை குறைக்கணும், அந்த சிரமத்தை குறைக்கணும். குறிப்பாக ஜனாசாவுடைய விஷயத்தில் கலந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் நாம் நம்முடைய மன்னரையுடைய சிந்தனையை அதிகப்படுத்தி இந்த உலகத்திலே வழிபோக்கனை போன்று வாழ்ந்து அந்த சிந்தனையோடு வாழக்கூடிய, மேலும் மறுமையில் நல்ல நிலையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திலே இந்த ஹதீஸை எந்த நோக்கத்தில் கூறினார்கள், மரணித்த நபரில் ஒருவராக உங்களை கருதி கொள்ளுங்கள் என்று எந்த சீர்திருத்தம் எங்களிடத்தில் ஏற்பட வேண்டும் என்று இந்த உம்மத்திலே கூறி சென்றார்களோ அந்த சீர்திருத்தம் எங்களிடத்திலும் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக நம்முடைய அல்லாஹ் இம்மை மறுமை நிலையின் சரியாக சீராக ஆக்குவான் என்பதாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து துஆ செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதங்க சுன்னத்துல்